இன்னைக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஹிந்தி இருக்கணும். ஒரு மணி நேரம் எனக்கு போன செமஸ்டருடைய 2 பாடங்கள் இன்னும் முடிக்க முடியாமல் வரலாற்று புஸ்தகத்தில். ஒன்று நெகேமியா, இன்னொன்று எஸ்தர். இது 2 விட்டு போயிடலாம், ஆனால் அதை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இதில் இருக்கிற நிறைய உண்மைகளை நாம் அறிய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதனால் முடிஞ்சால் இன்றைக்கே இந்த 2ஐயும் முடிக்க முடியுமான்னு பார்க்கலாம், கவனமாக கேட்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம். நெகேமியா என்ற பெயருக்கு பொருள் யெகோவா ஆறுதல் படுத்துவார். யெகோவா ஆறுதல் படுத்துவார் என்பது. நெகேமியா என்ற பெயரில் 3 பேர் வேதாகமத்தில் இருந்ததாக நாம் அறிகிறோம். ஒருவர் தான் அல்ல, இது இந்த பெயரை சேர்ந்த மற்ற 3 பேர் இருந்திருக்கிறதாக நாம் அறிய முடிகிறது. நெகேமியா புஸ்தகம் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பழைய பாட்டு புஸ்தகத்தில், வரலாற்று புஸ்தகத்தில் மிக கடைசியான ஒரு புத்தகம். மிக கடைசியான ஒரு புத்தகம். இப்புஸ்தகம் வெறும் 12 ஆண்டு காலத்தினுடைய வரலாற்றை நமக்கு சொல்லுகிறது. பாபிலோன் சிறையிருப்பின் போது அங்கே இருந்த யூதர்கள் 3 முறையாக, நான் ஏற்கனவே சொன்னேன், 3 முறை அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். 3 முறை அதே போல விடுதலை அடையப்பட்டார்கள். அந்த 3 முறை திரும்பின இந்த நிகழ்வில் இந்த நெகேமியாவின் புத்தகம் 2வது காலகட்டத்தில் நடந்தது. 2வது காலகட்டத்தில் நடந்தது. சரி, மன்னிச்சுங்க, 3வது காலகட்டத்தில் நடந்தது. நெகேமியா சிறையிருப்பிலிருந்து வர்ற வரைக்கும் எருசலேம் திறந்த வெளியாக இருந்தது. அதை சூழ எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. ஏனென்றால் இருந்த பாதுகாப்பை எல்லாம் நேபுகாத்நேச்சார் அழித்து விட்டார். தேவாலயம் உட்பட எல்லாவற்றையும் அழித்து விட்டார். இஸ்ரவேல் நாடு பொதுவாக பாதுகாப்பாக இருந்தாலும் தலைநகரம் தான் முக்கியம். அதனால் எருசலேமை மையப்படுத்தியே வேத புஸ்தகத்தின் அநேக வரலாறுகள் எழுதப்படுகிறது. அதில் இது தலைநகரை குறித்து சொல்கிறது. தலைநகர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பொதுவாக நாம் நம்முடைய நாட்டில் நிறைய கோட்டைகளை பற்றி பிடிக்கிறோம். கோட்டையிலே அரசர் இருப்பார், கோட்டையிலே அரசரை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், சில மக்களும் இருப்பார்கள். அந்த அரசர் அந்த கோட்டைக்கு மாத்திரமே அரசர் அல்ல, கோட்டைக்கு மாத்திரமே அரசர் அல்ல, அந்த கோட்டையிலிருந்து மற்ற இடங்களை ஆளுகை செய்வார், ஆட்சி நடத்துவார். இப்போ நமக்கு இதுக்கு போயிருந்தோம், இங்கே தரங்கம்பாடி போயிருந்தோம். தரங்கம்பாடி போகும்போது உங்களுக்கு அந்த கோட்டையை பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்க இல்லையா? டேனிஷ் கோட்டை. ஆமாம், டேனிஷ் ஃபோர்ட். அந்த கோட்டையில் இந்த டேனிஷ் ஆளுநர் இருந்தார், அவருடைய மற்ற அலுவலர்கள் இருந்தார்கள். ஆனால் அவருடைய ஆட்சி அந்த கோட்டைக்கு வெளியேயும் இருந்தது. அதனால் நாம் அந்த தரங்கம்பாடி பகுதி முழுவதும் டேனிஷ் மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அதனால் அந்த ஆளுநருடைய கட்டுப்பாடும் அங்கே இருந்தது என்று அறிவோம். அதுபோல் இஸ்ரவேல் நாட்டில் எருசலேமில்
அந்த அந்த நகரை தான் முக்கியப்படுத்தி வரலாறு எழுதப்பட்டிருக்கு. அந்த அலங்கம் அல்லது கோட்டை இடிக்கப்பட்ட பிறகு அதை கட்டின வரலாறை நெகேமியாவின் புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இது நெகேமியாவுடைய வாழ்க்கை சுய வாழ்க்கை வரலாறு என்று கூட நம்ம சொல்லிக்கொள்ளலாம். நெகேமியாவுடைய சுய வரலாறு, தன் வரலாறு. சுய வரலாறு என்பதை காட்டு தன் வரலாறு. ஒருவருடைய வரலாற்றை இன்னொருவர் எழுதுவது வாழ்க்கை வரலாறு. ஒருவருடைய வாழ்க்கையை இன்னொருவர் எழுதுவது வாழ்க்கை வரலாறு. அவருடைய வாழ்க்கையை அவர் எழுதுவது தன் வரலாறு. அதை நாம் சுய வரலாறு, சுய சரித்திரம் என்று நாம் சொல்லுவோம். நெகேமியா 16வது புத்தகம் 13 அதிகாரங்கள் இருக்கிறது. வெறும் 406 வசனங்கள் தான் இருக்கிறது. அதனால இதை ஒரே மூச்சில் படித்து முடித்து விடலாம் என்பதற்காக சொல்கிறேன். இந்த புத்தகத்தில் 3 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிறைவேறின தீர்க்க தரிசனம் 3, 14 கட்டளைகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 24 கேள்விகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. நீங்கள் அடுத்த முறை வேதாகம் படிக்கும் பொழுது உங்களால் இயலமானால் பேனாவை காட்டிலும் டிப் பென்சில் ஒன்று வச்சுங்க. பைபிள் படிக்கும்போது டிப் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது பின்பக்கம் இங்கு கூறாங்க. நீங்கள் என்ன தான் இந்த பால் பென் வச்சுருந்தாலும் சில வேளையில் பால் பெண்ணும் தன்னுடைய வேலையை காட்டிடும், வாங்கி எடுத்துடும். அது நம்முடைய அது நம்முடைய வேத வாசிப்பை என்ன சொல்கிறது, அந்த இதாக்க என்ன சுவை உள்ளதாக ஆக்க. வேதம் நமக்கு சுவையாக இருக்கும்னா நீங்கள் பேனாவை விட பென்சிலை பயன்படுத்துவது நல்லது. 0.1 0.5 அது ரொம்ப தின்னாக இருக்கும். அதுவும் தின்னாக இருக்கும். 1.2 இருக்கும் நினைக்கிறேன். அது வாங்கி பயன்படுத்துங்க. சாதாரணமானது, அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு 10 இதுவும் கொடுத்துருவாங்க. அதனால் உடைய மாற்றிக்கணும் செய்யலாம். பிள்ளைங்க எடுத்து விளையாடினாலும் அதை நீங்கள் அதை மாற்றி வச்சுக்கலாம். ரைட். எனிவே, இந்த புத்தகம் அகஸ்வேரு ராஜாவுடைய காலங்களில் எழுதப்பட்டது. 2 அரண்மனைகளை வேத புஸ்தகத்தில் இந்த நெகேமியா புஸ்தகத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். 2 தலைநகர்கள், அரண்மனை, 2 அரண்மனைகளை படிக்கிறோம். ஒன்று எஸ்ரா புஸ்தகத்தில் வருகிறது. 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் அக்கமேலா ராஜாவின் கோடை வீடு, அல்லது கோடை காலத்தில் அவர் தங்குகிறதான வீடு ஒன்று இருந்தது. அக்கமேலா அக்கான்னு சொல்லுங்க. அக்கமேலா. 2வது சூசான் அரண்மனை. சூசான் அரண்மனையிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு படிக்கிறோம்ல, மக்கள் கலங்கினார்கள் என்றெல்லாம் படிக்கிறோம். அது சூசான் அரண்மனை. அது அரசர் தன்னுடைய குளிர்காலத்தில் அந்த அரண்மனையில் இருப்பார். வெள்ளையர்கள் இந்தியாவை ஆண்ட போது இந்தியாவிலேயும் ஆங்கிலேயர்களுக்காக, இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்காக கூட கொடைக்கானல், ஊட்டி போன்ற பகுதிகளில் கோடைக்கால வீடு அரண்மனை இருக்கிறது. ஊட்டியில் இன்றைக்கும் கவர்மெண்ட் பங்களா திரும்ப உங்களுக்கு கார்டன் உள்ள வெக்கேஷன் ஹவுஸ் கிடையாது. வெக்கேஷன் ஹவுஸ் கிடையாது. அது சம்மர் ஹவுஸ்.
சம்மர் ஹவுஸ். அங்கே வந்து அழகாக இருக்கும் அந்த வீடு. ஊட்டி வீடு இருக்குது. நல்ல மரத்தால் தரையெல்லாம் போடணும், நல்லா இருக்கும். அதே போல் வெயில் காலங்களில் அவங்க மேலே வந்துடுவாங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் காஷ்மீர் 6 மாதம் தலைநகரம் இருக்கும். 6 மாதம் டெல்லி தலைநகரம் இருக்கும் அப்படின்னு. அதே போல் தமிழ்நாடு அப்படி தான் இருந்தது. மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்த காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்னால் 6 மாதம் எங்கே தான் தலைநகர், ஊட்டி தான் தலைநகர். வச்சுங்களா? ஊட்டி ஆமாம், மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு மதராஸ் ராஜதானின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மெட்ராஸ் ராஜதானி, சென்னை ராஜதானின்னு சொல்லுவாங்க. ராஜதானிங்கிறது பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தலைநகர் கோடை காலத்தில் ஊட்டி கார்டன் உள்ள கவர்னர் பெரிய பங்களா இருக்கும். அதே போல் மகாராஜாக்கள் எல்லாம் வருவாங்க. கோடநாடு லட்சுமி அதெல்லாம் ஜெயலலிதாவுடைய சொந்த திருட்டு. அது அவங்க அந்த ஒரு நாளும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. எனவே அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ பேர்ஷியா மேதியா நாட்டுக்கு 2 தலைநகர்கள் இருந்தது என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று அக்கமேதா, இது கோடை காலத்தில் அரசர் தங்குகிற அரண்மனை. சூசான் அரண்மனை, இது எஸ்தர் நெகேமியா காலங்களில் இருந்தது. இது அரசருடைய குளிர்காலத்தில் தங்குறதான அரண்மனை. அப்போது வெளியே குளிர் இருந்தாலும் உள்ள அரண்மனையில் என்ன இருக்காது, குளிர் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அரண்மனையில் இருந்த காலத்தில் நெகேமியா அந்த சூசான் அரண்மனையில் பெர்சியா ராஜாவுக்கு சுவைஞராக இருந்தார். பானபாத்திரக்காரர். பானபாத்திரக்காரர்னா சுவைஞர். சுவைஞர்னா அவர் தான் டேஸ்ட் பண்ணுறது, டேஸ்ட்டு. சுவைஞர், சுவைஞர், அறிஞர்ன மாதிரி சுவைஞர். இது புது வார்த்தை உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் இதுதான் சரியான தமிழ். சுவைக்கிறவர். அவர் 2 காரணங்களுக்காக அங்கே இருக்கிற ஆகாரத்தை சுவை பார்ப்பார். ஒன்று உப்பு, காரம், மிளகு ஜாஸ்தி போட்டுருக்காங்களா, கம்மி போட்டுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும், இன்னொன்று அரசருடைய எதிரிகள் கூட இருந்து குழி வெட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி கூடவே இருந்து அரசருக்கு பொல்லாப்பு செய்கிறவர்கள் அநேகர் உண்டு. அந்த மாதிரி ஏதாவது விஷம் கலந்து வைத்து விட்டார்களா என்பதை அறிவதற்காகவும் இந்த சுவைஞர்கள் இருப்பாங்க, பானபாத்திரக்காரர்கள். பானபாத்திரக்காரரை பற்றி நிறைய பைபிள் இருக்குது. ஆதியாகம புஸ்தகத்திலிருந்தே அவங்களை பற்றி நம்ம படிப்போம். ஆக அரசர்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக இது பண்ணுவாங்க. இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் என்று நமக்கு தெரியாது. நெகேமியாவுடைய ஆசிரியர் யார் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் நெகேமியாவும் எஸ்ராவும் இணைந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அதனாலே இந்த புத்தகம் ஒருவேளை கிமு 445க்கும் கிமு 430க்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டு இருக்கலாம் என்று கருதுகிறது. நெகேமியா ஒரு சிறந்த ஜெப வீரர். அவருடைய ஜெபத்தை இந்த புத்தகத்தில் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். சில இடங்களில் இந்த நெகேமியா அரசனுடைய அரண்மனையில் இருந்த அவருடைய தஸ்தாவேஜுக்களை, டாக்குமெண்ட்ஸை பாதுகாக்கிறவர் என்ற ஒரு பொருளையும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று, அவர் வந்து இந்த ரெக்கார்ட் ரூம்ஸ் செக்யூரிட்டி, ரெக்கார்ட் ரூம், எல்லா விதமான ரெக்கார்டையும் பாதுகாப்பார்.
இன்னொரு இதில் வந்து அவருடைய உடைகளை பாதுகாக்கிறவர் என்ற ஒரு இதுவும் இருக்குது. ஆக ஒருவேளை இவர் மல்டி ஒர்க் பண்ணியிருக்கலாம், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவருக்கு இருந்திருக்கலாம். இந்த நெகேமியாவிடத்தில் தலைசிறந்த தலைமைத்துவ பண்பு இருந்தது. ஒரு நல்ல தலைவர் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நாம் அறிவதற்கு இவரை நாம் பயன்படுத்தலாம். வேதாகமத்தில் தலைமைத்துவத்தை பற்றி நாம் பேசுகிற இடங்களில் நெகேமியாவை மையப்படுத்தி அவருடைய தலைமைத்துவத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஸோ இப்போது இவர் ஒரு நல்ல தலைவராக இருந்ததுனால இவரை குறித்து நாம் படிக்கிற சில காரியங்களில் இவர் வந்து வேத புத்தகத்தில் 1 அதிகாரம் 4வது வசனத்தில் 1 அதிகாரம் 4வது வசனம் இவர் வந்து இவருக்கு பாபிலோனில் இருக்கும்பொழுது அல்லது பெர்ஷியா மேதியா ராஜாக்களுடைய அரண்மனையில் இருக்கும்போது அல்லது சூசான் அரண்மனை இருக்கும்போது ஒரு தகவல் வருகிறது. அந்த தகவல் வந்த உடனே அந்த தகவல் என்னங்கிறது படிச்சுப்போம். தகவல் என்னன்னா, எருசலேமில் இருக்கிற மதில் சுவரெல்லாம் முற்றுமாக இடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அங்கே இருக்கிற மக்கள் யாரும் பாதுகாப்பானவர்களாக இல்லை, வாசல்கள் எதுவும் இல்லை. அதனால் இது திறந்த வீட்டை போல இருக்கிறது. இப்போ சாதாரணமாக நம்ம சொல்லும்போது நினைச்சிடும், என்ன திறந்த வீட்டில் நாய் போன மாதிரி சொல்லுவோம்ல, அது போல இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்படுகிறார். இந்த செய்தி கேட்ட உடனே 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், நெகேமியா அழுதான், 2வது புலம்பினான், 3வது உபவாசித்தான், 4வது ஜெபித்தான். இந்த 4 காரியங்கள் அவன் நடத்தின முக்கியமான காரியம். ஸோ இதை கேட்டு 4வது வசனம் பார்க்கிறோம், செய்தியை கேட்டார், உட்கார்ந்தார், அழுதார், சில நாட்கள் அதையே எண்ணி புலம்பிக் கொண்டிருந்தார். அதன் பிறகு ஒரு தீர்மானம் செய்து உபவாசம் மேற்கொண்டார். உபவாசம் செய்யும் பொழுது ஜெபம் செய்தார். ஜெபம் அவரை செயல்படுத்த வைத்தது. இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு சுவையான ஒரு காரியம் என்னன்னா, இந்த புத்தகம் தொடங்கும் போது ஜெபத்தோடு தொடங்குகிறது, முடியும் போதும் ஜெபத்தோடு முடிகிறது. ஸோ நீங்கள் இந்த புத்தகத்தை அது கவனமாக படிங்க, ரொம்ப சுவையானது. எருசலேமில் 12 வாசல்கள் இருப்பதாக இந்த புத்தகத்தில் தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு அந்த மதிலெல்லாம் இல்லை. இன்னைக்கு அந்த மதில் எருசலேமில் மதிலை பார்க்க முடியாது, தேவாலயத்தை பார்க்க முடியாது. தேவாலயத்தினுடைய அந்த கீழே இருக்கிற அந்த ஃபவுண்டேஷனை தான் பார்க்க முடியுது. அந்த ஃபவுண்டேஷனில் தான் யாருன்னா இப்போ இருக்கிற யூதர்கள் போய் தலையை முட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. இயேசுநாதர் ஒரு வார்த்தை சொன்னார், அது அப்படியே எழுத்துப்படி நிறைவேறினது. என்ன சொன்னார்? நீங்கள் பார்க்கிற இந்த தேவாலயத்தில் ஒரு கல் இன்னொரு கல்லின் மேல் இல்லாதபடி. அதனால் இன்றைக்கு அந்த இடத்துல என்னதான் இருக்கு? மாஸ்க், பெரிய மாஸ்க். கிறிஸ்துவ பிறகு 600 ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றின ஒரு முகமதிய மதம். அங்கே அந்த பெரிய மாஸ்கை கட்டியிருக்கிறார்கள், பள்ளிவாசலை கட்டி வைத்திருக்கிறார்கள்.
12ங்கிறது ரொம்ப சுவையானது பைபிளில். 12 என்ற எண். இந்த புத்தகத்தில் 12 வாசல்களை பற்றி படிக்கிறோம். என்னென்ன வாசல்? 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் பள்ளத்தாக்கின் வாசல். 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஊரணி வாசல். 3:1 ஆட்டு வாசல். இது தேவாலயத்திற்கு வடக்கே இருந்த இடம். பலி ஆடுகள் இந்த வழியாக கொண்டு போகப்படும். 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் மீன் வாசல். இது வியாபாரம் செய்யக்கூடிய இடம். 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் பழைய வாசல். 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் குப்பை மேட்டு வாசல். 3வது அதிகாரம் 25வது வசனத்தில் தண்ணீர் வாசல். 3வது அதிகாரம் 28வது வசனத்தில் குதிரை வாசல். 3வது அதிகாரம் 29வது வசனத்தில் கிழக்கு வாசல். ஆட்டு வாசல் வடக்கே இருந்தது, இது கிழக்கே இருந்தது. 3வது அதிகாரம் 31வது வசனத்தில் மிக்காத் வாசல். மிப்காத் அதுக்கு என்ன பொருள்னு தெரியல. மிப்காத் வாசல். 8வது அதிகாரம் 16வது வசனம் எப்ராயிம் வாசல். 12வது அதிகாரம் 39வது வசனத்தில் சிறைச்சாலை வாசல். இதே போல 12 நாமங்களை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். 12 நாமங்கள் அப்போஸ்தலருடைய 12 நாமங்கள். இஸ்ரவேலின் முற்பிதாக்கள் 12 பேர். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 21வது வசனத்தில் 12 முத்துக்கள் இருக்கிறது. வித்தியாசமான முத்துக்கள், 12 முத்துக்கள். வருடத்தில் 12 மாதங்கள். 12 மாதங்கள். நெகேமியாவுக்கு பெர்ஷியாவின் மன்னர் அதிகாரம் கொடுத்து, பெர்ஷியாவின் அரசர் அதிகாரம் கொடுத்து அவரை இஸ்ரவேல் நாட்டுக்கு அனுப்புகிறார். இந்த பெர்ஷியா நாடுங்கிறது இன்றைய ஈரான். இன்றைய ஈரான் தான் அன்றைய பெர்ஷியா. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எருசலேமுடைய நலனில் அக்கறை கொள்ளாதவர்கள். ஆனால் இது இஸ்ரவேலையும் ஆண்டார்கள். ஏனென்றால் அது மகா பெரிய அரசு. அதனால எல்லாரும் இஸ்ரவேல் அதில் ஒரு சின்ன குட்டி நாடாக இருந்தது. 124 தேசங்களாக 100 எத்தனை தேசங்கள் இருந்ததாக படிக்கிறோம். எஸ்தர் புஸ்தகத்தில் 122 தேசம் நினைக்கிறேன். இந்து தேசம் உட்பட 120 தேசங்கள். அது இவருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருந்தது. நெகேமியாவுக்கு எதிராக இஸ்ரவேலர்களுடைய எதிரியான ஒருவர் சமாரியாவிலே ஆளுநராக இருந்தார். 127 நாள். 127 எழுதுக்குங்க.
சமாரியாவில் ஆளுநராக இருந்தவர் பெயர் சன்பலாத். அவர் இஸ்ரவேலுக்கு சன்பலாத், அவர் ஆளுநர் அல்லது கவர்னர். ஆனால் இவர் இஸ்ரவேல் மக்களுடைய நலனிலே அக்கறையை கொள்ளாதவர். இந்த சன்பலாத் என்ற இந்த பெயருக்கு என்ன பொருள் என்றால், எதிரியானவன் ரகசியமானவன், எதிரி ரகசியமானவன் என்பதுதான் பொருள். சன்பலாத் என்றால் அதுக்கு என்ன பொருள்? எதிரி ரகசியமானவன், மறைமுகமானவன். இவர் சன்பலாத் மாத்திரம் எதிரியாக இருக்கவில்லை, அதே நேரத்தில் அம்மோனியர்களுடைய தலைவர் அல்லது அவருடைய ஆளுநர், அவரும் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக கலகம் செய்தார். இந்த அம்மோனியர்கள் யார்? லோத்தினுடைய மகள் வழி சந்ததியர். இவர்கள் இஸ்ரவேலருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள். இந்த கிளர்ச்சியில் அநேகர் சோர்ந்து போனார்கள். அந்த நேரத்தில் நெகேமியா அவர்களை ஊக்கப்படுத்தினார். அவர்கள் ஊக்கப்படுத்தும் போது யாரையெல்லாம் ஊக்கப்படுத்தினார் என்றால், அந்த நாட்களில் இஸ்ரேலில் தலைவர்களாக இருந்த பிரபுக்கள் என்று சொல்லக்கூடிய லார்ட்ஸ், அந்த தலைவர்களையும் பெரிய உயர்குல மக்களையும் ஆசாரியர்களையும் தனிப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்களையும் ஊக்கப்படுத்தி எல்லாரையும் ஒருங்கிணைத்து அலங்கத்தை கட்டுவதற்கான முன்முயற்சியை மேற்கொண்டார். இவர்கள் ஒரு கையிலே போர் ஆயுதமும் மறு கையிலே வேலை செய்வதற்கான உபகரணத்தையும் வைத்துக்கொண்டு, ஜாமக்காரர் என்று நம்முடைய வேதம் சொல்கிறபடி நேரம் காக்கிறவர்களுடைய உதவியோடு கூட இஸ்ரவேலின் எருசலேமின் மதிலை கட்டினார்கள். இந்த ஜாமக்காரர்கள் என்றால் யார்? இரவு காவல்காரர் மட்டும், பகல் காவல்காரர். ஜாமக்காரர்னா யார்? ஜாமக்காரர்னா நேரம் காக்கிறவங்க. இன்னைக்கு நமக்கு எல்லா கையிலும் கடிகாரம் இருக்கு. இன்னைக்கு நமக்கு எல்லா கையிலும் என்ன இருக்கு? கடிகாரம் இருக்கு. டைம் என்ன அப்படி பார்த்துடணும். இல்லைன்னா டக்குன்னு இந்த ஃபோனில் பார்த்துருவோம், சரியா? ஆனால் அந்த நாட்களில் நேரம் யாருக்கும் தெரியாது. எல்லாம் வானத்தை அப்படியே என்னன்னு பார்த்து ஒரு தோராயமாக கணக்கு போடுவாங்க. ஸோ சில ஃபேக்ட்ரிஸில் என்ன செய்வாங்க, விசில் அடிப்பாங்க பார்த்தீங்களா, கும்புதும். அதே போல் இவங்க உயரமான ஒரு இடத்துல இருந்து சத்தம் போட்டு சொல்லுவாங்க. இப்போ இவர்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா, மாதம் பிறக்கும் போதில் ஒரு மாதம் முடிந்து இன்னொரு மாதம் ஆரம்பிக்கல, அன்னைக்கு இந்த உயர்ந்த இடத்துல நின்று இப்படி சத்தம் போடுவாங்க. இப்போ இப்படி வச்சுக்குமே, கூடலூரில் இருக்கிறது யாரு? தயவு செய்து கேளுங்க, மாசம் முடிஞ்சிருச்சு, புது மாசம் வந்துருச்சு, வட்டி கட்டுறவங்க வட்டி கட்டுங்க, வரி கட்டுறவங்க வரி கட்டுங்க அப்படின்னு அங்கிருந்து கத்துவாங்க. அப்போ அந்த சத்தத்தை கேட்டுதான் மாதம் முடிந்து விட்டது, மாதம் தொடங்கி விட்டது என்பதை அறிவார்கள். அதே போல அரண்மனைகளில் இது இப்போ இத்தனை மணி நேரம்,
இது இத்தனாவது மணி நேரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்க தான் காவல் காப்பாங்க. இப்போ முதலாம் ஜாமம், ரெண்டாவது ஜாமம், மூன்றாவது ஜாமம், நான்காவது ஜாமம், 4 மணி 4 பிரிச்சிருப்பாங்க. ராத்திரி பகலை கிட்டத்தட்ட 6 மணி ஜாமம் பிரிச்சிருப்பாங்க. முதலாம் ஜாமம், ரெண்டாவது ஜாமம், அதுவும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம். பகல் நேரத்தை மணி நேரம்னு சொல்லுவாங்க நம்ம பைபிளில். இரவு நேரத்தை ஜாமம்னு சொல்லுவாங்க. அந்த ஜாமம் காக்கிறோன்னா அந்த நேரத்துலேருந்து அந்த நேரம் வரைக்கும் அவங்க இதில் பாதுகாப்பில் இருப்பாங்க. அப்புறம் அந்த குறிப்பிட்ட டைமில் அவங்க ஒரு சவுண்ட் பண்ணுவாங்க. அந்த சவுண்டுக்கு பிறகு இன்னொரு பார்ட்டி வரும், அவங்க அதை நடத்துவாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. ஸோ இந்த நாட்களில் இவங்க நாட்டை பாதுகாத்தார்கள். தொபியா என்பவர் நாம் ஏற்கனவே சொன்னது போல சமாரியாவின் ஆளுநர். ஸோ இந்த தொபியாங்கிற பேரில் 4 பேர் வர்றாங்க. 4 நபர்கள் இருக்காங்க. தொபியாங்கிற பேரில் 4 பேர். இந்த தொபியாங்கிற பேருக்கு தொபியாஸ் அப்படின்னா கர்த்தர் அல்லது யெகோவா நல்லவர். கர்த்தர் அல்லது யெகோவா நல்லவர். முதல் நபர் 2வது அதிகாரம் 10வது வசனம், 4வது அதிகாரம் 3-7 வசனங்கள். 2வது இவர் ஒரு லேவியர். 2வது நபர் லேவியர். 2 நாளாகவும் 17:8. 3வது சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களில் ஒருவர், நெகேமியா 7:62. 4வது மனிதரும் எருசலேமுக்கு திரும்பி வந்தவர் சகரியா 6வது அதிகாரம் 10வது வசனம் தொடங்கி 14வது வசனம். 6வது அதிகாரம் 10வது வசனம் தொடங்கி 14வது வசனம். இப்போ பைபிளில் நமக்கு எத்தனை புஸ்தகம் இருக்கு? 66 புஸ்தகங்கள். 66 புஸ்தகங்கள். கத்தோலிக்க வேதாகமத்தில் கிட்டத்தட்ட 74 புஸ்தகங்கள் இருக்கு. அதில் ஒரு புஸ்தகத்துக்கு பேர் தொபியா ஆகமம். நீங்கள் கத்தோலிக்க வேதம் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அம்மாவுக்கு தெரியும், அந்த அவங்க கேத்தலிக், எக்ஸ் கேத்தலிக். அதனால் அவங்க அந்த பைபிளை பயன்படுத்தியிருக்காங்க. தொபியா ஆகமம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அது நீங்கள் படித்து பார்க்கலாம். அது தேவவசனமாக ஏற்றுக்கொள்ளப்படலை. அதனால் அதை இணை திருமுறைன்னு இந்த நாட்களில் மொழிபெயர்த்திருக்காங்க. நல்லா இருக்கு, ஒரு கதை, இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இப்போ நெகேமியா புஸ்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால் 3 நோக்கத்துக்காக. நெகேமியாவின் தலைமையில் எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் யூதேயாவுக்கு திரும்பி வந்தார்கள், இஸ்ரேலுக்கு திரும்பி வந்தார்கள் என்ற வரலாறு. நல்லா கவனிங்க. நான் நினைக்கிறேன் இஸ்ரேல் மக்கள் இந்த சாலமோனுக்கு பிறகு ரெகோபியாம் ஜெரோபியாமுடைய காலத்தில் நாடு 2ஆக பிரிந்த உடனே மேலே இருந்தவங்க மட்டும்தான் இஸ்ரவேலர்கள் என்று அறியப்பட்டார்கள். தென் இஸ்ரவேலில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் பொதுவாக யூதர்கள் என்று அறியப்பட்டார்கள். அதன் பிறகு சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் சேர்ந்து வரும்பொழுது, 12 கோத்திரத்திலும் சேர்ந்து வரும்பொழுது, ஆண்டவர் தமக்கென்று வைத்திருந்த அந்த மக்கள் எல்லாம் இணைந்து வந்தபோது அவர்கள் எல்லாரும் தங்களை
யூதர்களாக அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். ஏனென்றால் முன்னதாக இருந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் என்று அறியப்பட்டதுனால இவர்களும் தங்களை யூதர்கள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். இஸ்ரேல் மக்களிலே அநேக புற இன மக்களோடு கலந்து தங்களுடைய அடையாளத்தை இழந்து போனார்கள். தங்கள் அடையாளத்தை இழந்து போனார்கள். இஸ்ரேல் என்ற அடையாளத்தை இழந்து போனார்கள். பெண்ணெடுத்து பெண் கொடுப்பதன் மூலமாக, பெண்ணெடுத்து பெண் கொடுப்பதன் மூலமாக. ஒருவேளை இஸ்ரேல் மாத்திரம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படியே பாதுகாப்பாக இருந்திருக்குமானா இன்னைக்கு அது பெரிய ஒரு தேசமாக இருந்திருக்கும். ஆனால் நிறைய பேர் தங்களுடைய அடையாளத்தை இழந்து போனதுனால அவர்கள் காணாமலே போயிட்டாங்க. அது மாத்திரமல்ல, முகமதியர்கள் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தின நாட்களில் அநேகரை வலுக்கட்டாயமாக மதம் மாற்றி முகமதியர்களாக மாற்றிவிட்டார்கள். இரண்டாவது, நெகேமியாவின் நாட்களில் அவருடைய தலைமையின் கீழ் மூன்றாவது கட்டமாக யூதர்கள் திரும்பி வந்த வரலாற்றை கூறுகிறது இந்த புத்தகம். மூன்றாவது, எருசலேமின் மதில்கள் கட்டப்பட்ட வரலாற்றை நமக்கு காண்பிப்பதற்காக இந்த புத்தகம் எழுதும். இதில் யூதர்களுடைய ஆவிக்குரிய நிலையை, அதில் ஏற்பட்ட மாற்றத்தை, அதில் வந்த எழுப்புதலை அறிவதற்கு இந்த புத்தகம் உதவி செய்கிறது. இந்த புத்தகத்தினுடைய பின்னணி, எஸ்ரா புத்தகம் யூதர்கள் எப்படி தங்கள் சொந்த நாடு திரும்பினார்கள், தாய் நாடு திரும்பினார்கள் என்ற விவரத்தை நமக்கு சொல்கிறது. நெகேமியா திரும்பி வந்து 12 ஆண்டுகள் கழித்த பிறகு முதல்ல வந்த யூதர்கள், முதல் முறையாக வந்த யூதர்கள் 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 3 முறை வந்தாங்க இல்லையா? இப்போ முதல்ல வந்த குரூப் இருந்தாங்களே, அவங்க இங்கே இஸ்ரவேல் கூட வந்து 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போ அந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் அவர்களை சேர்த்து இது பண்ணுறதை பார்க்கணும். இந்த 100 ஆண்டு காலத்தினுடைய வளர்ச்சியை நமக்கு காண்பிக்கிறது இந்த புத்தகம். அந்த நாட்களில் ஏற்கனவே தேவாலயம் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் மதில் மாத்திரம் கட்டப்படவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், நெகேமியா மதிலை கட்டினார், எஸ்ரா மக்களை கட்டினார் அல்லது ஆராதனையை கட்டினார். அப்புறம் தேவாலயத்தை யார் கட்டினதாக சொன்னேன்? சாலமன். சாலமன் முதல் தேவாலயத்தை கட்டினார். செருபாபேல் தேவாலயத்தை கட்டினார். ஸோ இந்த புத்தகத்தில் உள்ள 2 பிரிவுகள். ஒன்று, எருசலேமின் அலங்கம் கட்டப்பட்டது, முதல் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 7வது அதிகாரம் 73வது வசனம் வரைக்கும். அதில் முதல் அதிகாரத்திலிருந்து 2வது அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் உள்ள அந்த பகுதியை இந்த தேவாலயம் மதில் கட்டப்படுவதற்கான ஆயத்தத்தை செய்கிறார்கள். மதிலை கட்டுகிற விஷயத்தை அதில் படிக்கிறோம். அதில் முதல் 2வது அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் தயாரிப்பு செய்யப்பட்டது, ஆயத்தம் செய்யப்பட்டது. ஏன்னா எதுவுமே ஆயத்தம் பண்ணாமல், தயாரிப்பு செய்யாமல் செய்ய முடியாது இல்லையா? ஸோ அது செய்யுது, மதிலை கட்ட தயாராகுதல். 2வதாக மதிலை கட்டி முடித்தல். 3வது அதிகாரம் 3 முதல் 7வது அதிகாரம் 73வது வசனம் வரைக்கும்.
அப்புறம் 8வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 13வது அதிகாரம் 31வது வசனம் வரைக்கும் 2 முக்கியமான செயல்கள் இங்கே நடக்கிறது. இதை நாம் இஸ்ரேல் மக்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை உயிர்ப்பித்தல் என்ற தலைப்பிலே படிக்கலாம். இஸ்ரேல் மக்களுடைய ஆவிக்குரிய நிலையை நிலையில அவர்கள் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். முதலாவது 2 காரியங்களை புதுப்பிக்கிறார்கள். ஒன்று, உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார்கள். 8வது அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி 10வது அதிகாரம் 39வது வசனம் வரைக்கும் ஆதியிலே தேவன் அவர்களோடு செய்த உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார்கள். அவ்வப்போது உடன்படிக்கையை புதுப்பிப்பது அவசியம். அதனால தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் கம்யூனியன் எடுக்கிறோம். கம்யூனியன் எடுக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? புதிய உடன்படிக்கையை நாம் புதுப்பிக்கிறோம். அதே போல் இங்கே உடன்படிக்கை புதுப்பிக்கப்படுகிறது. 2வது 11வது அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி 13வது அதிகாரம் 31வது வசனம் வரைக்கும் கடைசி வசனம் வரைக்கும் உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிது. ஸோ புதுப்பிக்கிறது வேற, கீழ்ப்படிகிறது வேற. முதல் 6 அதிகாரத்தில் எருசலேம் நகரம் அதனுடைய மதில் கட்டப்பட்டு முடிக்கப்படுகிறது. அதனுடைய மங்கள படைப்பு அல்லது பிரதிஷ்டை நடைபெறுகிறது. அது எப்படி நடந்தது என்ற விவரம் 7 முதல் உள்ள பகுதியில் 7வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரம் வரைக்கும் அந்த இஸ்ரேல் மக்களுடைய பக்தி முறையில் அல்லது அவர்களுடைய மார்க்கத்தில் அல்லது சமயத்தில் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை செய்கிறார்கள். அதை பற்றிய வரலாறை நாம் படிக்கிறோம். இந்த புத்தகத்தை பற்றி ஒரு 5 முக்கியமான சிறப்பம்சங்கள் சொல்லிவிட்டு அடுத்தது நேரம் இருக்குமான்னு பார்ப்போம். யூதர் இந்த புத்தகம் யூதருடைய கடைசி வரலாற்று புஸ்தகம். யூதருடைய வாழ்க்கையில் நடந்த அவர்களுடைய அவருடைய சமூக சமயத்தினுடைய வரலாற்று இறுதி நிகழ்வுகள். 2வது, இந்த புத்தகமே பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகமாகிய மல்கியாவோடு கூட தொடர்பு கொண்டது. ஸோ இது வரலாற்றினுடைய இறுதி புத்தகம், மல்கியா தீர்க்கதரிசனத்தினுடைய இறுதி புத்தகம். எருசலேம் மதிலை கட்டுவதற்கு இவர்கள் எடுத்துக்கொண்ட நாட்கள் 52. இந்த 52 நாட்களில் மிக சிறப்பாக இந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது அல்லது கோட்டை முடிக்கப்பட்டது. அதற்கு அவருக்கு உதவியாக இருந்த மக்கள் நிறைய பேர். அதை பற்றி விரிவாக படித்தோம். இவருடைய வாழ்க்கை ஜபத்தோடு தொடங்கி ஜபத்தோடு முடிக்கிறது என்று பார்த்தோம். இவருடைய ஜப வாழ்க்கையை பற்றி படிக்கும்போது ஒரு தேவனுடைய மனிதன் சிறந்த ஜப வீரனாக இருக்க வேண்டுமானால் அவருடைய ஜபங்களில் குறைந்தபட்சம் 5 தன்மைகள் காணப்பட வேண்டும். குறைந்தபட்சம் ஒவ்வொருடைய ஜபத்திலே நான் இப்பொழுது சொல்லக்கூடிய 5 காரியங்கள் காணப்பட வேண்டும். அது நெகேமியாவின் வாழ்க்கையில் இருந்தது. அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வரலாம். 1 துதி. துதிப்பது. 2வது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதல். 3வது மனம் திரும்புதல். 4வது குறிப்பிட்ட ஜெப விண்ணப்பங்களுக்காக
வேண்டுதல் செய்வது, கடைசியாக அர்ப்பணிக்கப்பட்டு அர்ப்பணம் செய்து ஜெபிப்பது. இந்த 5 காரியங்களோடு ஒருவர் ஜெபம் செய்வாரானால் அந்த ஜெபம் வல்லமையுள்ளதாக காணப்படும். சார், இன்னொரு 1/2 மணி நேரத்தில் எஸ்தர் புஸ்தகத்தை முடிச்சுக்கணும். எஸ்தர் புஸ்தகம் எஸ்தர் புஸ்தகத்தில் சில முக்கியமான நபர்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று வஸ்தி, இரண்டாவது எஸ்தர். இப்போ வஸ்திக்கும் எஸ்தருக்கும் அழகு போட்டியில் யார் ஜெயிக்கிறார்கள் என்பது நாம் பார்க்கும்பொழுது எஸ்தர் தான் ஜெயித்தார். இப்போ எஸ்தருடைய அழகையும் வஸ்தியுடைய அழகையும் வேதம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போமா? 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் வஸ்தியுடைய அழகு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? 1:10 எஸ்தர் 1:10 மகாரூபவதி எஸ்தர் அழகை பற்றி 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் படிக்கிறோம். ரூபவதியும் சௌந்தரியவதி. அவ மகா ரூபவதி மட்டும்தான். இவர் ரூபவதியாகவும் இருந்தால் சௌந்தரியமாகவும் இருந்தார். அதுதான் இவங்களுக்குள்ள அந்த ஒரு ஒப்புமை. இந்த எஸ்தருக்கு 2 பேர் உண்டு. 2 பேர். முதல் பேர் என்ன? யூத பேர் என்ன? யூத பேர் அத்சா. நம்ம பைபிள் அத்சாள் இல் இருக்கும். அத்சாள் இல் வராது. அத்சா இத்சா அத்சா அத்சா. அத்சா என்றால் கொழுந்து என்று பொருள். கொழுந்து 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 கொழுந்து. அக்சானா கொழுந்து. கொழுந்துன்னா இந்த ஒரு செடியினுடைய. இதுக்கு இன்னும் வேறு பொருள்களும் உண்டு. சரி, எஸ்தர் என்ற பெயருக்கு நட்சத்திரம் என்று பொருள். விண்மீன், நட்சத்திரம் அல்லது விண்மீன் என்று பொருள். விண்மீன். எஸ்தர் புஸ்தகத்தில் எஸ்தருக்கு முதலாவது யாக்கே என்றவருடைய கண்களிலே தெய்வம் கிடைத்தது. அதுதான் முக்கியம். நமக்கு யாராவது ஒருத்தர் தெய்வம் பாராட்டினால் அது மிக மிக நல்லது. யாக்கே என்பவருடைய கண்களிலே யாக்கே 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 என் அப்படின்னு இருக்கும். அவருடைய என்கிறதுக்காக பொருள். அவருடைய பெயர் யாக்கே, இக்கே யாக்கே. அடுத்தது எல்லோருடைய கண்களையும் எஸ்தர் தயவு பெற்றார். 2வது அதிகாரம் 15வது வசனம். 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் யாக்கேயின் கண்கள். இந்த எஸ்தர் மகாராணியானார்.
அரசியார். இந்த புத்தகத்தில் எப்படி அழகிகள் தேர்வு செய்ய, அந்த நாட்களில் எப்படி அழகிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வகையில் சொன்னால், இன்னைக்கு நடக்கிற பியூட்டி குவீன் கான்டெஸ்ட் இல்லையா, அதே மாதிரி தான் அன்றைக்கும் நடந்தது. அப்போது பல பேர் போட்டி போட்டு வந்து நின்றார்கள். எஸ்தருடைய வாழ்க்கையில் படிக்கிறோம், அவள் மட்டும்தான் என்ன கேட்கல, எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும்னு கேட்கல. மற்றபடி போகிறவங்கெல்லாம் எனக்கு அது கொடு இதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு இது கேட்காம இருந்ததுனால தான் அந்த யாக்கேயுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எஸ்தர் புஸ்தகம் வரலாற்று புத்தகங்களிலே அந்த புத்தகத்தின் வரிசையில் கடைசி புத்தகம். வரலாற்று புத்தகத்தின் கடைசி புத்தகம் நெகேமியா, ஆனால் அந்த வரிசையில் இது கடைசி புத்தகம். ஏன்னா இது இஸ்ரவேலுடைய வரலாறை விட பெர்ஷியாவின் வரலாறை தான் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இஸ்ரவேலுக்கு சேர்ந்தவர்கள் என்பது இதில் அடங்கியிருக்கு. இந்த புத்தகத்தில் நடந்த நிகழ்வுகள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விழாவும். நெகேமியாவுடைய வரலாற்றுக்கு சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கிறதாக தெரிய வருகிறது. அதாவது எஸ்ரா புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கும் 7வது அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடந்திருக்கிறது. இந்த 6வது அதிகாரத்துக்கும் 7வது அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. அது 6வது அதிகாரத்தின் அந்த காலகட்டத்தில் நடந்தது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம், இந்த புத்தகம் முழுவதும் ஒரு 12 ஆண்டு காலத்து வரலாற்றை சொல்லுகிறது. இந்த புத்தகத்தின் கதாநாயகி எஸ்தர் என்ற அரசியார். இந்த எஸ்தர் யூதர்கள் என்ற மக்கள் இனம் அழிய வேண்டாம் என்று விண்ணப்பம் செய்தவர், அல்லது இந்த இஸ்ரேல் என்ற இந்த மக்களிடம் அழிக்கப்பட வேண்டிய அந்த நேரத்தில் அந்த சதி திட்டத்திலிருந்து மக்களை காப்பாற்றினர், விடுவித்து வரலாறு. இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் என்று நமக்கு தெரியாது. புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை இந்த புத்தகத்தை மொர்தெக்காய் அந்த நாட்களில் தேவாலயத்தில் பெர்ஷியா அரண்மனையில் இருந்த அந்த டைரிஸ் நடவடி புத்தகத்தை ஆய்வு செய்து அதோடு கூட இந்த சம்பவங்கள் நமக்கு தெரிந்ததுனால அதன் அடிப்படையில் அவர் எழுதியிருந்திருக்கலாம், எழுதினார் என்று சொல்லவில்லை, எழுதியிருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த புத்தகத்தில் எஸ்தர் என்ற சொல்லாடல் அல்லது அந்த பெயர் 56 முறை வருகிறது. 56 முறை வருகிறது. அந்நாடுகளிலே யார் அரசராக இருந்தாலும் அவருக்கு ஒரே ஒரு பட்டத்து அரசியார் இருப்பார், ஒரே ஒரு
பட்டத்து அரசியர் இருப்பார். ஆனால் மற்றவர்கள் நிறைய பேர் அவரோடு வாழ்வார்கள். அவர்களையெல்லாம் மனைவியர் என்று சொல்வதற்கில்லை. அவர்களையெல்லாம் நம்முடைய வேதம் என்ன சொல்வது? மறுமனை ஆட்டி என்று சொல்வார். நம்முடைய பைபிள் என்ன சொல்லுது? மறுமனை ஆட்டி. மறுமனை ஆட்டின்னு என்ன? மனை என்றால் வீடு, மனைவி அந்த வீட்டுக்குரியவர், அந்த இன்னொரு வீட்டுக்கு இன்னொரு பெண், அந்த வீட்டுக்குரிய இன்னொரு பெண் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆனால் அவர்கள் உரிமை கோர முடியாது, உரிமை கோருகிறார். ஆனால் எஸ்தர் மட்டும்தான் வஸ்திக்கு பிறகு அந்த பட்டத்தை பெற்று தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் மிக சிறப்பாக வாழ்ந்து வந்தார். தரியு அரசன் தரியரசுடைய மனைவியாக கோரேசுடைய தாயாக விளங்கினார். ஸோ எஸ்தர் யார்? தரியுடைய மனைவி, கோரேசுக்கு தாய். பெர்ஷியாவுடைய பட்டத்து அரசியார். சரி, இந்த புத்தகத்தை ஒருவேளை நீங்கள் ஒரு ட்ராமா மாதிரி அல்லது ஒரு சினிமா மாதிரி எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னு வச்சுங்க. உங்களை யாராவது ஒருத்தர் இதை ட்ராமாவாகவோ சினிமாவாகவோ எழுதுறீங்கன்னு வச்சுங்க. அப்போது இதை நீங்கள் எப்படி எழுதலைன்னா, அகஸ்வேரு அல்லது தரியும், அவர் கதாநாயகர், எஸ்தர் கதாநாயகி, ஆமான் வில்லன். இந்த ஆமான் தான் வெற்றின குழியிலே தானே விழுந்தான் என்ற நம்முடைய பழமொழி நம்ம பைபிளில் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வருது இல்லையா? தான் வெற்றின குழியில தானே விழுவான்னு அந்த அந்த பழமொழிக்கு உகந்தவர். மொர்தெக்காய் சித்தப்பா. சரி, அவர் யார்? அந்த இதில் எப்படி இருப்பார்? முக்கிய பாத்திரமாக நடந்திருக்கிறார், முக்கிய பாத்திரம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த புத்தகத்தில் பல விதமான துணை நடிகர்கள் இருக்கிறார்கள். அதை பற்றி நம்ம இப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போது இந்த எஸ்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எஸ்தர் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். பென்யமீன் கோத்திரத்தில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கீஸ் என்ற சவுலுடைய வம்சத்தில் வந்தவர். கீஸுடைய வம்சத்தில் அந்த அந்த குடும்பத்தில் அல்லது சவுல் அரசனுடைய குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர். பென்யமீன். இந்த புத்தகம் எஸ்தர் மகாராணி முடிச்சூட்டப்பட்ட அந்த நாளை சொல்கிறது. 479வது ஆண்டு. 479வது ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த வரலாற்றின் அடிப்படையில் இந்த புத்தகம் தொகுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்தர் புஸ்தகம் யூத வேத புஸ்தகத்தில் ஒரு புத்தகமாக இருந்தது. ஆனால் கிறிஸ்துவ வேத புஸ்தகத்தில் அது சேர்க்கப்படவில்லை.
கிறிஸ்தவனுடைய வேத புஸ்தகத்தில் 130 வருஷத்துக்கு பிறகு, அல்லது அதாவது வேத புஸ்தகம், கிறிஸ்துவ வேத புஸ்தகம் எல்லாம் தொகுக்கப்பட்ட அந்த காலத்துக்கு பிறகு கிபி 397 வருஷத்தில் தான் சேர்க்கப்பட்டது. 397 வருஷம், அதாவது 130க்கு பிறகு. அதுக்கு முன்னாலே யூதர்கள் அதை தங்களுடைய வேத புஸ்தகத்தில் சேர்த்துக் கொண்டார்கள். இந்த புஸ்தகம் எபிரேய மொழியிலையும் பாரசீக மொழியில இருந்தது. குறிப்பாக எபிரேய மொழியில இருந்து கிபி 130ஆம் ஆண்டு கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் அந்த நாட்களில் கிரேக்க வேதத்தை தான் அதிகமாக பயன்படுத்தினார். இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், தேவன் அவருடைய மக்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். தேவன் தன் மக்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுக்கு உண்மையற்றவர்களாக இருந்தாலும் கடவுள் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் என்பதை காட்டும் வண்ணம் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன், யோவான் எழுதின நிருபத்தில் தான் நினைக்கிறேன், நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த புத்தகம் இருந்திருக்க கூடும். இந்த புத்தகம் பூரிம் என்ற பண்டிகையின் காலத்தில் அதிகமாக படிக்கப்பட்ட ஒரு புத்தகம். பூரிம் என்ற பண்டிகை இந்த காலத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. எஸ்தர் காலத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. பூரிம் என்ற அந்த சொல்லுக்கு பொருள் சீட்டு என்று பொருள். சீட்டு 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் அதை குறிக்கிறோம். இதை பண்டிகை என்றும் சொல்லுவார்கள். ஒரு நாள் பண்டிகை. இது ஆதார் மாதத்தில், யூதர்களுடைய மாதமாகிய ஆதார் மாதத்தில் 14ஆம் தேதி வருகிறது. இந்த ஆதார் மாதம் என்பது பிப்ரவரிக்கும் மார்ச்சுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வருகிறது. பிப்ரவரிக்கும் மார்ச்சுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வருகிறது. பூரிம் என்ற வார்த்தை பூர் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வருகிறது. பூர் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து பூரிம் என்ற வார்த்தை வருகிறது. பூரிம், அந்த பூரிம் என்கிற அந்த சீட்டு தான் இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றினார். அதனால் அந்த நாளை அவர்கள் கொண்டாடினார்கள். இதை ஒரு வகையில் சொல்லணும்னா, இன்றைக்கு நாம் தீபாவளி கொண்டாடுவது போல, நமக்கு தீபாவளி ஒரு சாதாரண பண்டிகை வச்சாங்க. ஆனால் வட இந்தியாவில் உள்ளவங்களுக்கு தீபாவளி பெரிய பண்டிகை வச்சாங்க. நம்ம அவங்கள பார்த்து காப்பி அடிச்சுப்போம் தீபாவளி. ஏன் அதுக்கு அர்த்தமும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது நமக்கு. ஆனால் தீபாவளினா ஓ ஜெய் ஜெய் அன்றைக்கி என்னென்னமோ பண்ணுறாங்க. சரி, தீபாவளி ஸ்பெஷல் அன்றைக்கி. ஆனால் தீபாவளிய வரலாறு ரொம்ப சுவையானது. நரகாசுரன் அழிக்கப்பட்ட நாள்னு சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க. அதை இன்னும் சொல்லணும்னா, வட இந்தியர்கள் தென்னிந்தியர்களை வென்றார்கள் என்ற ஒரு பொருளையும் சொல்லுவார்கள். சரி, அந்த வரலாற்றுக்கெல்லாம் போகலாம். பூர் என்ற பண்டிகை கிட்டத்தட்ட நம்முடைய தீபாவளிக்கு இணையானது என்று நாம் சொல்லலாம். எஸ்தர் என்ற புத்தகம் வரலாற்று நூலின் கடைசி நூல். கிமு 483ஆம் ஆண்டில் இந்த புத்தகம் தொடங்குகிறது.
நேபுகாத்நேச்சார் யூதர்களை பாபிலோனுக்கு சிறைப்படுத்திக் கொண்டு போனார். சுமார் 103 ஆண்டுகளுக்கு பிறகு பாபிலோன் அரசு தோற்று போனது அல்லது வீழ்ச்சி அடைந்தது. அதாவது 539 ஆண்டு 483 பிடிக்கிறாரு. 539 அது வீழ்ச்சி அடைகிறது. அந்த பாபிலோன் வீழ்ச்சி அடைகிற அந்த காலகட்டத்தில் பெர்ஷியா நாடு ஒரு வல்லரசு நாடாக விளங்க தொடங்கினது. அது வல்லரசாக விளங்க தொடங்கின அந்த காலகட்டத்தில் பாபிலோனின் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுனால 130 நாடுகள், சரி 120 நாடுகளா 128 நாடுகளுக்கு அது தலைநகராக இருந்தது. இது ஒரு பெரிய வலுவான அரசாக இருந்தது. பெர்ஷியா அரசர் யூதர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டார். அதுவும் குறிப்பாக கோரேஸ் அரசரானதற்கு பிறகு அவர்தான் யூதர்கள் எருசலேமுக்கு செல்ல கட்டளை கொடுத்தார். செருபாபேல் எஸ்ரா தலைமையில் அவர்கள் அங்கே சென்றார்கள். பெரும்பாலான யூதர்கள் பாபிலோனிலே தங்கிவிட்டார்கள். இக்காலகட்டத்தில் யூதர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மாபெரும் அரசியல் பின்னணியிலிருந்து இந்த புத்தகம் தொடங்குகிறது. சுருக்கமாக சொன்னால் இந்த புத்தகம் முதல் அதிகாரத்திலிருந்து 4வது அதிகாரம் வரைக்கும் யூதர்கள் பயப்படுத்தப்பட்டார்கள். வஸ்தி தன் பதவியை இழந்தார். அரசியலாளர்படி பதவி இழந்தார். அந்த பகுதி ஆரம்பிக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அரசர் எப்படி இருந்தார்? குடிபோதையில் இருந்தார். அரசர் மாத்திரமல்ல, அரசரோடு இருந்த மற்ற ஆளுநர்களும் அரசர்களும் சிற்றரசர்களும் குடிபோதையில் இருந்தார்கள். அப்போது அரசருக்கு ஒரு ஆசை, எல்லாரும் என் பொண்டாட்டி பார்க்கட்டும், என் பொண்டாட்டியுடைய அழகில் அவங்களும் மயங்கட்டும். உடனே கூப்பிட்டு அனுப்புகிறார். கூப்பிட்டு அனுப்பும்போது அந்த அம்மா போடா சட்டாச்சு. அவங்க போடா சட்டானது நல்லதா கெட்டதா? என்னம்மா ஏன் போயிருந்தா என்னவா இருக்கும்? இல்லை, குடியல்ல. அரசர் எப்படி இருந்தாருன்னு பைபிள் அந்த பகுதி படிங்களா? என்ன சொல்லுங்க? 2வது முதல் அதிகாரம் தானே, 1:10. 7ஆம் நாளில் ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாயிருந்த போது மகாரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கு பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாய் அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டுமென்றே ராஜாவாகிய அகஸ்வேரின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுவான் அர்போனா பித்தா அப்தா சேதா சர்க்கா என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டார். ஆனால் பிரதானிகள் முதலாம் ராஜா
சொல்லி அனுப்பின கட்டளைகளுக்கு ராஜஸ்ரீயாக வத்தி வரமாட்டான் என்றார். அப்போது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்கவெறி கொண்டார். சரி சரி, இப்போ இந்த பகுதி நல்லா கவனித்து படிச்சு பாருங்க. வீட்டுக்கு போயிட்டு அம்மா சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்க கூட சேர்ந்து குடிச்சாட்டம் போட்டு மாட்டாங்க. கொடுத்தாலும் அவங்க வேண்டாம்னு சொல்லிடலாம். குடிச்சாட்டம் போட்டு மாட்டாங்க. அப்படி இல்லை, அரசர் இப்போ இங்கே எந்த நிலையில் இருக்கிறாரு? போதையில் இருக்கிறாரு. இப்போ அவருக்கு இன்னும் போதை ஊட்டி விட்டு அங்கே இருக்கிற யாராவது ஒரு பிரதானியோ அல்லது மற்றவரோ வஸ்தியை என்ன செய்திருக்கலாம்? மானப்படுத்த வாய்ப்பு இருந்திருக்கு. அதனால தான் அந்த போன அந்த இவங்ககிட்ட நம்ம கேட்டுருந்துருக்கு கூடும். ஏன் ராஜா வர சொல்றாரு? அவருடைய நிலைமை எப்படி இருக்கு? ஏன்னா நமக்கு இவருடைய நிலைமை தெரியல முந்தைய. அப்போ அவங்க சொல்லியிருக்கலாம் ரொம்ப போதையில் இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி என்றால் நான் வரமாட்டேன், அப்படி என்றால் நான் வரமாட்டேன். அவர் சுய உணர்வோடு இருந்திருப்பார். ஆனால் என் மீது ஒரு துரும்பும் வராதபடி பாதுகாக்க அவருக்கு முடியும். இப்பொழுதோ என் மீது யாராவது ஒருவருடைய கைப்பட்டாலும் அவரால் வந்து என்னை காக்க முடியாது. ஏன்னா உத்தரவிடவும் முடியாது. ஞானமாய் நடந்துட்டாங்க. ஆமாம், ஆனால் அது ஞானமாக நடந்தது அந்த அம்மாவுக்கு கேடா போயிடுச்சு. ஏன்னா அவருக்கு புத்தி கிடையாது. யாருக்கு? அகசுவருக்கு புத்தி கிடையாது. அதனால் அவர் வந்து யார்கிட்ட கேட்குறாருன்னா அங்கே இருக்கிறவங்ககிட்ட தான் கேட்குறாரு. இப்போ நான் என்ன செய்யட்டும்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஏப்பா இந்த ராஜ்யத்தையே தள்ளிடுன்னு சொல்கிறாங்க. அது அந்த முத்தா ராஜா கேட்டு ஓகே சொல்லிடுறாரு. அதனால் எஸ்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அது வேறு விஷயம். ஆனால் எஸ்தரும் ராஜ சமூகத்தில் நினைத்த மாதிரி என் புருஷன் தானே, என் கணவன் தானேன்னு சொல்லி என்ன செய்ய முடியல. நினைச்ச நேரத்துக்கு போக முடியல. எஸ்தருடைய 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அவள் முடிச்சூட்டப்பட்டிருக்கா. அவள் அதிகாரப்பூர்வமான அவனுடைய மனைவி. அதிகாரப்பூர்வமான மனைவியாக இருந்தாலும் என்ன பண்ண முடியல, நினைச்ச நேரத்தில் பார்க்க முடியல. அவனுக்கு இஷ்டப்பட்டு அந்த அம்மா கூப்பிட்டா தான் போக முடியும். என்ன ஒரு கொடுமையான இது பாருங்க. அப்போ அதையும் இதையும் சேர்த்து படிங்களேன். எஸ்தருடைய வரலாறையும் இந்த வஸ்தியுடைய வரலாறையும் சேர்த்து படிக்கிட்டு பாருங்களேன். அப்போ வஸ்தி செய்தது நல்லதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அந்த எஸ்தரம்மா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் யாராவது கூடாமல் போனாங்கன்னு என்ன செய்வாங்களா? 3வது அதிகாரத்தில் வருது. 4வது அதிகாரமா? இந்த ராஜா வந்து 3வது அதிகாரத்தில், சரி 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் வரைக்கும். அப்போ அந்த 4வது அதிகாரத்துக்கு கடைசியில் பார்க்குறோம். அந்த அம்மா என்ன சொல்லி அனுப்புகிறாங்க, நான் அப்படி போக முடியாது, நான் போக முடியாது, மீறி பிரவேசித்தால் என்னை கொண்டு போட்டுருவார், இருந்தாலும் நான் மீறி போகிறேன், அவர் என்னை கொண்டு போட்டாலும் போட்டுன்னு தான் போகிறேன். 16வது வசனத்தில். சரிங்களா? அப்புறமா தான் அடுத்த அதிகாரத்தில் அவங்க வந்து ராஜாவுடைய கண்ணில் தேவை கிடைத்தனால உள்ளே போயிடுறோம். ஸோ இப்போ அங்கே போய் 5வது அதிகாரத்துக்கு பிறகு எஸ்தர் ராஜாத்தி தன் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார். மொர்தெக்காய் கனப்படுத்தப்படுகிறார். ஆமான் தூக்கிலிடப்படுகிறார். யூதர்கள் தங்களுடைய எதிரிகள் மேல் வெற்றி கொள்கிறார்கள்.
இதுதான் இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான அம்சம். வேத புஸ்தகத்தில் ரெண்டு புஸ்தகம் ஆண்கள் பெயரில் உள்ளது. ஒன்று எஸ்தர், இன்னொன்று ரூத். இந்த புஸ்தகத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான 2 காரியம். தஞ்சனம் என் ஜனம். தஞ்சனம் என் ஜனம். 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் தஞ்சனம் இருக்கும். 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் என் ஜனம் இருக்கும். ஸோ இந்த தன் ஜனத்துக்காக, என் ஜனத்துக்காக போராட வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்பது இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற முக்கியமான பாடம். ஆமான் மாத்திரமல்ல, ஆமானும் அவருடைய 10 பிள்ளைகளும் என்ன செய்யப்படுறாங்க? தூக்கிலிடப்படுறாங்க. எனவே இந்த 4 பாடம் முடிந்தது. அடுத்து நாம் இலக்கிய பாடத்துக்கு அடுத்த வகுப்பில் நாம் போவோம். இலக்கியம் 5 புத்தகங்கள். என்னென்ன புத்தகம்? யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, இதை பற்றி அடுத்த வகுப்பில் நம்ம படிப்போம். ஸோ யாருக்காவது கேள்வி, சந்தேகம் இருந்தால் இப்போவே கேட்கும்படி கட்டளை எழுதுகிறேன். இல்லை என்றால் இனி இதற்கு மேல் ஒருவரும் ஒன்றும் கேட்கக்கூடாது. சரி, அடுத்த கிளாஸ்க்கு ரெடியாருங்க.